சிரஞ்சீவி. அத்தியாயம் 11. இன்றும் அதை நினைக்கும் போதே மனம் பதறியது கந்தமாறனுக்கு. பதவி என்னும் போதை மனிதர்களின் மனதை கூட இப்படி மூழ்கடித்து விடுமா? அன்றைய சிறிய பழுவேட்டரையரின் பேச்சிற்கு என்ன பொருள் என்பது இன்று வரை விளங்கவில்லை. அது மட்டுமன்றி வீரபாண்டியனின் தலை கொண்ட சேவூர் போரில் தன்னையும் வந்தியத்தேவனையும் நேரடியாக களத்தில் இறங்க விடாமல் பெரிய பழுவேட்டரையர் தடுத்ததும் அதை ஆதித்தன் திறமையாக சமாளித்ததும் கூட நினைவுக்கு வந்தது கந்தமாறனுக்கு. அது என்னவோ தெரியவில்லை, பழுவேட்டரையருக்கு தன்னையும் வந்தியத்தேவனையும் கண்டாலே பிடிப்பதில்லை. நாளாக இது சரியாகிவிடும் என்று நினைத்திருந்தவன் அதற்கான காரணத்தை அவர்கள் வாயாலேயே அறிந்த பிறகு இது சரி வரப்போவதில்லை என்பதை புரிந்து கொண்டான். அதற்காகவே வந்தியத்தேவனை இப்போரில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தான் வற்புறுத்தியதும் அதற்காக ஆதித்தன் போர் வியூகத்தையே மாற்றி அமைத்ததும் நேற்று நடந்தது போல நினைவில் இருந்தது. நண்பன் என்பதற்காக தன் பேச்சை மதித்து போரை தவிர்த்த வந்தியத்தேவன் ஒருபுறம் என்றால், நண்பர்களான கந்தமாறனுக்காக வந்தியத்தேவனுக்காக போரையே மாற்றி அமைத்த ஆதித்தன் ஒருபுறம். நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் நினைவில் திரும்பியது கந்தமாறனுக்கு. அன்று சுந்தர சோழரை சந்திக்க பார்த்திவேந்திரன் உடன் சென்ற ஆதித்தன் அங்கு வணிகர் சபை கூட்டத்தோடு மன்னர் உரையாடி கொண்டிருப்பதை கண்டான். இந்நிலையில் போர் பற்றி பேச இயலாது என்பதை அறிந்து சிறிது நேரம் காத்திருந்தான். அவர்கள் வெளியேறியதும் நண்பனோடு உள்ளே நுழைந்தான் ஆதித்தன். மன்னரும் தந்தையுமான சுந்தர சோழரை வணங்கினான். அவர் கை காட்டிய இடத்தில் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். அவனுக்கு பின்னே பார்த்திபனும் அமர்ந்தான். இப்போது சொல்லுங்கள் தந்தையே, என்ன அவசர விஷயமாக என்னை அழைத்தீர்கள் என்றான் சுந்தரரை நோக்கி. அமர்ந்து பேசலாம் ஆதித்தா என்ற சுந்தர சோழர் தன் அருகில் இருந்த அமைச்சரை நோக்க மெல்ல ஆரம்பித்தார் அருணித்தர். இளவரசே, மதுரையில் சிற்றரசனாக இருக்கும் வீரபாண்டியன் திரை செலுத்த மறுத்துவிட்டான். தனி நாடு என்று பிரகடனம் செய்கிறான். சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்று ஆங்காங்கே கல்வெட்டுக்களில் செதுக்கி நம்மை போருக்கு தூண்டுகிறான். இதை கேட்டதும் துள்ளி எழுந்தான் ஆதித்தன். இதை எனக்கு முன்பே தகவல் சொல்லியிருந்தால் இந்நேரம் அவன் தலையோடு இங்கே வந்திருப்பேனே. இனியும் தாமதம் என் தந்தையே, உத்தரவிடுங்கள் போதும். நாளை மறுநாளே அவன் தலையுடன் வருகிறேன் என்று ஆத்திரப்பட்ட ஆதித்தனை நோக்கி பழுவேட்டரையர் தொடர்ந்தார். ஒரு ஆதித்தா, இப்போதுதான் 2 போர்களை முடித்திருக்கிறோம். தொண்டை மண்டலத்தை மீட்டோம். மேற்கே ராஷ்டிரகூடர்களை அடக்கி வைத்திருக்கிறோம். என்றாலும் அவர்கள் எந்நேரமும் தாக்குவார்கள் என்பதால் தானே காஞ்சியில் நம் படைகளை பாடி அமைத்து தங்க வைத்திருக்கிறோம். இந்நிலையில் உடனே பாண்டியன் மீது போர் என்பது உசிதமான முடிவாக தோன்றவில்லை என்றார். எங்கிருந்து வந்தது இந்த துணிவு வீரபாண்டியனுக்கு? சோழத்தை எதிர்த்தால் என்னவாகும் என்பதை மறந்தானா? சோழத்தின் ஒரு சிறு குறுநில மன்னனை வென்றுவிட்டு சோழத்தையே வென்றதாக நினைத்து கொண்டானா? கண்டராதித்தர் காலத்திய சோழம் வேறு, தற்போதைய சோழம் வேறு என்பதை எண்ணி பார்க்க மறந்தானா? இல்லை தளபதியாரே, வேறு ஏதோ நடந்திருக்கிறது. அவனை வேறு எவரோ தூண்டிவிடுகிறார்கள். வேறு எவர் துணையோ அவனுக்கு இந்த துணிவை தந்திருக்கிறது. என்னவென்று விசாரிக்க வேண்டும் என்று ஆதித்தனை நோக்கி, அருமை ஆதித்தா, இப்படித்தான் ஒரு விஷயத்தை அணுக வேண்டும். நேற்று வரை நமக்கு அடங்கி இருந்தவன் இன்று எதிர்க்க துணிகிறான் என்றால் அவனை எதிர்க்க வைப்பது எது என்று தெரிந்து அதை அழித்தாலே போதும், அவன் அடங்கி விடுவான் என்றார் அமைச்சர். இல்லை, எவர் துணை வரினும் இந்த தடவை அவனை மன்னிப்பதாக இல்லை. நம் குலத்தின் மாண்பினை சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்ற வார்த்தைகளால் சிதைத்து கொண்டிருக்கிறான். என் தந்தை அறிஞ்சியர் காலத்திலேயே தீர்த்திருக்க வேண்டிய கணக்கு இது. இன்று வரை அவனை விட்டு வைத்தது பெரும் தவறாகி போனது. என் காலத்தில் அடக்கி இருந்ததால், சோழ எல்லைகளை விரிவுபடுத்தும் போர்களிலேயே கவனம் இருந்ததால் இவனது முடிவும் தள்ளி போனது உண்மை. இந்த முறை தண்டிப்பது மட்டுமே நம் கடமை. என் காலத்திற்குள் இந்த அவப்பெயர் மாற்றப்பட வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார் சுந்தர சோழர். அரசே, இந்த முறை நிலைமை வேறு. சேர முன்குடும்பி அந்தணர்களான சிலர் வீரபாண்டியனின் ஆபத்துதவிகளாக சேர்ந்துள்ளனர். அவர்கள் இலங்கை மன்னனையும் நமக்கு எதிராக தூண்டியுள்ளனர். ஏற்கனவே அங்கிருந்து ஒரு படை கிளம்பிவிட்டதாக தகவல். இந்நிலையில் நமது அடுத்த நடவடிக்கை திடமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த அவசர ஆலோசனை என்றார் பழுவேட்டரையர். பராந்தகரின் ஆசை இதுவரை நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது. பாண்டியனின் செங்கோலும் மணிமுடியும் இரத்தின ஆரமும் இன்னமும் இலங்கையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. அவற்றை என்று கைப்பற்றுகிறோமோ அன்றுதான் பராந்தகரின் ஆன்மா அமைதியடையும். என் ஆட்சியிலாவது இது நிறைவேறுமா என்ற எண்ணமே என்னை கொல்கிறது தினமும் என்று வருத்தப்பட்டார் சுந்தரர். கவலை வேண்டாம் தந்தையே. சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்ற அவப்பெயரை இப்போரிலேயே அழித்து
அவன் தலையை உங்களுக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறேன். இது உங்கள் மீது உறுதியாக சொல்கிறேன். இலங்கையில் மறைந்திருக்கும் பாண்டியன் மணிமுடியையும் செங்கோலையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். அடுத்து முதலில் வீரபாண்டியனை ஒழிப்போம். உத்தரவு மட்டும் போதும், நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஆதித்தனை நோக்கிய பழுவேட்டரையர், சரி, போர் என்று முடிவாகிவிட்டது. நான் போய் அதற்கான வேலைகளை கவனிக்கிறேன். கடம்பூராருக்கும் மூவேந்த வேளாளருக்கும் தகவல் தெரிவித்து விடுகிறேன் என்று கிளம்பியவரை தடுத்து நிறுத்தின ஆதித்தனின் குரல். இந்த போரில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை தளபதியாரே. சிறு நரியை வெல்ல சிங்கம் தேவையில்லை. இந்த முறை உங்கள் படைகளின் ஒரு பகுதி போதும். நானே மாதண்ட நாயகனாக தலைமை வகிக்கப் போகிறேன். தன் படைக்கு கந்தமாறனும் தொண்டை மண்டல படைக்கு பார்த்திபனும் தலைமை ஏற்பார்கள் என்று ஆதித்தனை நோக்கிய பழுவேட்டரையர், ஆதித்தா, ஆத்திரம் வேறு, அனுபவம் வேறு. மிகச்சிறந்த வீரன் நீ என்பதில் ஐயமில்லை. ஆனால் சிறு பிள்ளைகளாகிய உங்களை போருக்கு தனியே அனுப்பிவிட்டு அமர்ந்திருப்பதா சோழர் படை தளபதிக்கு அழகு என்று கேட்டார். மன்னிக்கவும், இந்த முறை எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளியுங்கள். உங்களின் மன திருப்திக்காக வேண்டுமென்றால் தங்களின் தம்பி சிறிய பழுவேட்டரையரையும் மூவேந்த வேளாளரையும் துணைக்கு அனுப்புங்கள். இது என் வேண்டுகோள் என்றான் ஆதித்தன். இது நல்ல யோசனைதான் என்று சுந்தரரும் ஆமோதிக்க, சிறிய பழுவேட்டரையர் உடன் செல்கிறார் என்பதால் சற்று திருப்தி அடைந்து தளபதியும் ஒப்புக்கொண்டார். அதுவரை அமைதியாக இருந்த பார்த்திபன் கேட்ட கேள்வி அனைவரையும் யோசிக்க வைத்தது. தளபதியாரின் படைக்கு நீ தலைமை தாங்கினால் உன் முரட்டுப்படை வீரர்களை யார் கட்டுப்படுத்தும் பொறுப்பை ஏற்பது ஆதித்தா என்றான் பார்த்திபன். ஒருவன் இருக்கிறான், என் படைகளுக்கு தலைமை ஏற்க என்று ஆதித்தன் சற்று நிறுத்தி நிதானமாக சொன்னான். வானவரையன் வந்தியத்தேவன் என்று. அதிர்த்து போயினர் அனைவரும். பார்த்திபன் குறுக்கே ஏதோ சொல்வதற்குள், இந்த போரின் மாதண்ட நாயகன் என்ற முறையில் எனது முடிவில் மாற்றமில்லை. இது அவன் யார் என்று நீங்கள் அனைவரும் உணர அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் ஒரு வாய்ப்பு. என் கணிப்பும் நம்பிக்கையும் தவறாகாது என்பதை நீங்களும் உணர்வீர்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னான் ஆதித்தன். புதிதாக வந்த ஒருவனை நம்பி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போரில் உனது படைகளுக்கு தலைமை ஏற்க செய்வது எனக்கு சரியாக படவில்லை என்றார் பழுவேட்டரையர். முதல் களத்தில் எல்லோருமே புதியவர்கள்தான் தளபதியாரே. அதை வைத்து எவருடைய வீரத்தையும் குறைத்து மதிப்பிட முடியாது என்றான் ஆதித்தன். போரின் விளைவுகளையும் யோசிக்க வேண்டியுள்ளது ஆதித்தா. ஒருவேளை பகைவனின் வலிமை பெருகிவிட்டால், புதியவர்களின் அனுபவமின்மை காரணத்தால் ஏதேனும் தவறுதலாக நடந்துவிட்டால் வேண்டுமென்றே கேட்டார் பழுவேட்டரையர். களத்திலிருந்து உயிர் பிழைத்து ஓடி வருவோம் என்று நினைத்தீர்களா தளபதியாரே? கடைசி வீரன் இருக்கும் வரை வெற்றிக்காக போராடுவோம். மீறி இறந்தே போனாலும் சோழத்தை காக்க எங்கள் தளபதியார் நீங்கள் இங்கு உண்டு என்ற நிம்மதியோடு கண் மூடுவோம் என்றான் ஆதித்தன் கோபமாக. மெல்ல எழுந்து அவன் அருகில் வந்தார் பழுவேட்டரையர். எழ முயன்ற ஆதித்தனை தோள் தொட்டு அமர்த்தினார். ஆதித்தா, அப்படி ஒரு நிலை வரும் முன்பு இந்த பழுவேட்டரையரின் எதிரிகள் இருந்த இடமே தெரியாமல் அழித்து விடுவான். அதையும் தாண்டி நீ சோழத்து மா மன்னரின் புதல்வன், சோழத்தின் சொத்து. உன்னை தீண்ட நினைப்பவன் பிணத்தை தாண்டி நிற்பேன் நான். என் பேச்சின் பொருளை சரியாக நீ புரிந்து கொள்ளவில்லை. இம்முறை வீரபாண்டியன் தப்பித்து விட்டால் பிறகு பிடிப்பதோ அடக்குவதோ கடினம். அதைத்தான் குறிப்பிட்டேனே தவிர உனது வீரத்தில் துளி கூட ஐயமில்லை. ஆனால் ஆதித்தா, ஒரு விஷயம் புரிந்துகொள். வெறும் வீரத்தால் மட்டுமே போரை வென்றுவிட முடியாது. திட்டங்களும் சூழ்ச்சிகளும் குறைவர நிறைந்ததே போர். இதை அறிவதையே அனுபவம் என்போம். பாண்டியன் அனுபவம் நிறைந்தவன். சோழத்தின் கள்ளம் கபடமற்ற இளைஞர்கள் படை ஏமாந்துவிடக்கூடாதே என்றுதான் சொல்கிறேன் என்று தழுதழுத்தார் பழுவேட்டரையர். தளபதியாரே, தங்களின் சோழ பற்றினை நான் நன்கு அறிவேன். தங்கள் பரம்பரை சோழத்திற்காக புரிந்த தியாகங்களையும் குறைத்து மதிப்பிடுபவன் அல்ல நான். சோழத்தின் அடுத்த தலைமுறையான எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை அளியுங்கள் என்பதைத்தான் கேட்கிறேன். எதையும் கெஞ்சி கேட்பது என் வழக்கமல்ல என்று தாங்கள் அறிந்ததுதான் என்றான் ஆதித்தன். அப்படியானால் ஒரு நிபந்தனை. போரின் முழு திட்டமும் என்னிடம் விவாதிக்கப்பட வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். அது மாதண்ட நாயகனின் தனிப்பட்ட உரிமை. களத்தில் வரும் தளபதிகளோடு மட்டுமே விவாதிக்கப்பட வேண்டும். எதற்குமே உடன்படவில்லை என்றால் எப்படி ஆதித்தா கேட்டார் பழுவேட்டரையர். தாங்கள் சற்று விட்டு கொடுக்கத்தான் வேண்டும் என்பது பொருள் என்றான் ஆதித்தன். அப்படியென்றால் இப்போதே சோழத்தின் தளபதி என்ற பதவியை நான் இழக்கிறேன். ஒரு சாதாரண வீரனாக போரில் கலந்து கொள்கிறேன். நீ நினைப்பது போல வந்தியத்தேவனையே இந்நாட்டின் தளபதியாக்கிவிட்டு போரை தொடங்கலாம் என்றார் பழுவேட்டரையர் கண்டிப்பாக. இதை கேட்ட சபையே அதிர்ந்தது. சோழ மன்னரோ நெருக்கடிக்கு ஆளானார்.
பிறகு சட்டென்று சுதாரித்து கொண்டு, ஆதித்தா, இது தவறு. தளபதியாரை கலந்து ஆலோசிக்காமல் போர் திட்டம் என்பதே தவறு. பழுவேட்டரையர்தான் சோழத்தின் தளபதி. அவர் திட்டமிட்டபடியே போர் நடந்தாக வேண்டும். நியாயமாக பார்த்தால் மாதண்ட நாயகனாக யார் செல்ல வேண்டும் என்பதையும் அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். இதை மறவாதே என்றார் சுந்தர சோழர் கட்டளையாக. மாமன்னரின் கட்டளையை மறுப்பதில்லை நான் என்பது தாங்கள் அறிந்ததுதான். தங்கள் விருப்பப்படி நடக்கட்டும். அதே சமயம் எனக்கு மாதண்ட நாயகனாக கலந்து கொள்ள விருப்பமில்லை என்று கூறினால் அதையும் தாங்கள் மதிப்பிட வேண்டியிருக்கும் என்பதை நான் நினைவுறுத்துகிறேன் என்றான் ஆதித்தன். சோழம் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையும் நம்பியதில்லை ஆதித்தா. மன்னர் இல்லாமல் வென்ற போர்களும் உண்டு, மன்னர் மட்டுமே வென்ற போர்களும் உண்டு என்றார் சுந்தர சோழர். மறுக்கவில்லை. அதே சமயம் மனம் ஒப்பாமல் எந்த காரியத்தையும் நான் செய்வதில்லை என்றான் ஆதித்தனும் அதே வேகத்தோடு. நல்லது, நாளை இது பற்றி முழுமையாக அறிவிக்கிறேன். இப்போது சபை கலையலாம் என்ற சுந்தர சோழர் வேகமாக எழுந்து வெளியேறியது சரியாக படவில்லை பார்த்திபனுக்கு. அதே வேகத்தோடு ஆதித்தனும் வெளியேற இத்தனைக்கும் காரணமான வந்தியத்தேவன் மேல் காரணமின்றி கோபம் பெருகியது பார்த்திபனுக்கு. நேராக கந்தமாறனை சந்தித்தான் பார்த்திபேந்திரன். நடந்தவை அத்தனையையும் கூறினான். தந்தைக்கும் மகனுக்குமான இடைவெளி இதன் மூலம் அதிகரித்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் கந்தமாறா என்றான். கவலையை விடு பார்த்திபா, நீ இளவரசரை அமைதிப்படுத்து. வந்தியத்தேவனை நான் உணர வைக்கிறேன். அவனுக்கு இது பற்றி எதுவும் தெரியாது. தன் வீரத்தால் தான் மேல் உயர நினைப்பானே தவிர எவருடைய பரிந்துரையாலும் அல்ல. நான் பேசுகிறேன், நல்லதே நடக்கும் என்று ஆறுதல் கூறி அனுப்பினான் கந்தமாறன். இது பற்றி வந்தியத்தேவனிடம் எப்படி பேசுவது? அதற்கு ஆதித்தனை எப்படி சம்மதிக்க வைப்பது? இரண்டும் புரியாமல் மிரண்டு போய் நின்றான் கந்தமாறன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 12. வந்தியத்தேவனிடம் பேசி புரிய வைத்து விட்டால் போதும். ஆதித்தனின் மேல் வருத்தம் கொண்ட மன்னரின் கோபத்தை ஓரளவு சரி செய்துவிட இயலும் என்று நினைத்து கொண்டு விரைந்தான் கந்தமாறன். வந்தியத்தேவனை தன் அறைக்குள் இழுத்து சென்றவன், சோழர் படை தளபதியாவது என்ற உன் லட்சியத்தை நேர்மையான உழைப்பின் மூலம் அடைய நினைக்கிறாயா, அல்லது எந்த வழியிலாவது அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயா வந்தியத்தேவா என்று கேட்டான். என் வீரத்தை அனைவருக்கும் நிரூபித்த பிறகுதான் என்று பதில் சொன்னான் வந்தியத்தேவன். அதற்கான வாய்ப்பாக ஆதித்தன் உன்னை தன் படைகளுக்கு தலைமை தாங்கி தன்னுடன் ஒரு போருக்கு அழைத்து சென்றால்? அப்படி நடக்கப் போகிறதா என்ன? கூர்மையான கேள்வி வந்தது வந்தியத்தேவனிடம் இருந்து. நடந்தால் என்பதுதான் கேள்வி. உன்மேல் கொண்ட நட்பின் காரணமாக உன் வீரத்தை பிறர் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக இதை செய்ய முன்வந்தால் என்றான் கந்தமாறன். ஏதோ நடந்திருக்கிறது என்பதை நொடியில் யூகித்து விட்டான் வந்தியத்தேவன். நண்பா, நட்பின் துணை கொண்டு லட்சியத்தை அடையலாமே தவிர நட்பின் பரிந்துரையால் எதையும் அடைய நினைப்பவன் நான் அல்ல என்ற வந்தியத்தேவனை கட்டி அணைத்து கொண்டான் கந்தமாறன். அருமை நண்பா, லட்சியவாதி நீ. நடக்கவிருக்கும் சேவூர் போரில் உனக்கு ஒரு பெரிய பங்கினை அளிக்க ஆதித்தன் நினைக்கிறான். அதனாலேயே பல பேரின் வெறுப்பிற்கும் ஆளாகிறான். நம்மால் நம் நண்பனின் அரசியல் வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில்தான் இதை சொல்கிறேன். ஆதித்தன் அழைத்தாலும் நீ மறுத்து விடுவாய் என்ற என் நம்பிக்கை வீணாகவும் இல்லை என்றான் கந்தமாறன். உற்ற நண்பன் போருக்கு செல்லும் போது உடன் செல்லாமல் ஓய்வை கழிப்பதுதான் தர்மமா என்று தயங்குகிறேன் என்றான் வந்தியத்தேவன். நீ மட்டுமல்ல, நானும் இதில் பொறுப்பேற்க போவதில்லை. எனது படைக்கு என் தந்தையை பொறுப்பேற்க வேண்டிக் கொள்வேன் என்ற கந்தமாறனை நோக்கிய வந்தியத்தேவன், ஏன் எனக்காகவா என கேட்க, இல்லை, நம் நண்பன் ஆதித்தனுக்காக என்றான் கந்தமாறன். உடன் வந்தியத்தேவனையும் அழைத்து கொண்டு ஆதித்தனை நோக்கி விரைந்தான். அவர்கள் இருவரும் சொன்ன செய்தியை கேட்டு வினோதமாக பார்த்தான் ஆதித்தன். என்னவாயிற்று உங்கள் இருவருக்கும்? எவராவது உங்களை தடுத்தார்களோ? இந்த நண்பனின் விருப்பத்தை விட மேலோங்கி நிற்பது எது? போருக்கு பயப்படும் கோழைகள் அல்ல நீங்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். பிறகு ஏன் இந்த விபரீத முடிவு? அதிலும் வந்தியத்தேவனுக்கு இது கிடைத்தற்கரிய வாய்ப்பு. என் படைகளை வழி நடத்துவது என்பது எளிதான வாய்ப்பா என கோபத்தில் தன் சிவந்த விழிகளுடன் சீரும் ஆதித்தனின் எதிரில் அமைதியாக நின்றிருந்தனர் கந்தமாறனும் வந்தியத்தேவனும். என்னை எவரென்றே அறியாமல் உன் படை வீரர்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படிவது கடினம் நண்பா என மெல்ல கூறினான் வந்தியத்தேவன். பணிய வைப்பது என் பொறுப்பு, ஆனால் இது காரணமல்ல என்பதை நான் அறிவேன். கந்தமாறனும் பின்வாங்குவது கவலை அளிக்கிறது. என்ன நடந்தது என்பதையாவது கூறுங்கள்.
சோழத்திற்காக பல தியாகங்களையும் வீர செயல்களையும் புரிந்தவர்களை எங்கள் பொருட்டு ஒதுக்கி வைப்பது உன் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை நண்பா என்றான் கந்தமாறன். ஓ, அதுதான் விஷயமா? நீங்களுமா என்னை புரிந்து கொள்ள முயலவில்லை? எவரையுமே ஒதுக்க நினைக்கவில்லை நான். இதுவரை போராட்டமே வாழ்க்கையாகி போன அவர்களுக்கு சற்று ஓய்வு கொடுக்க நினைக்கிறேன். இன்னும் எத்தனை காலம்தான் நமது பாரங்களையும் அவர்களே சுமப்பது? சற்றாவது தோள் மாற்ற வேண்டாமா? அதுவுமின்றி வீரபாண்டியனுடன் நடக்கவிருக்கும் இப்போர் நமக்கே சாதாரணமான ஒன்றுதான். இதில் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களின் பராக்கிரமத்தை குறைப்பதா? இன்னும் அவர்கள்தான் நமக்கும் சேர்த்து உழைக்க வேண்டும் என்றால் வளர்ந்த பிள்ளைகள் நாம் எதற்கு வீணே இருக்கிறோம் என்று பொறிந்து தள்ளினான் ஆதித்தன். உன் எண்ணம் நல்லவிதமாக எல்லோருக்கும் போய் சேரவில்லையே நண்பா என்றான் வந்தியத்தேவன். அதுதான் என் விதி. அவசரக்காரன், ஆத்திரக்காரன், முரடன் என்ற பட்டங்கள் என்னை வந்து அடைந்த வேகத்தில் எதற்காக, என்ன காரணம் என்ற கேள்விகள் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றன. என்னை பெற்றவர்களுக்கு கூட நான் ஒரு புதிர்தான். எனக்கு செயல்பட மட்டுமே தெரிகிறது. எப்படி செயல்பட போகிறேன் என்று எவரிடமும் விளக்க தெரியாததே என் குறை. முடிவெடுப்பதற்கு முன்பு பலமுறை யோசிப்பேனே தவிர எவருடனும் கலந்து ஆலோசிப்பது என்று என்னால் இயலவில்லை. காரணம், அசைக்க முடியாத நம்பிக்கை. 5 தலைமுறைகளாக நாம் சாதித்தது என்ன? சோழத்தை மீண்டும் உருவாக்கிய விஜயாலயரின் தீரத்துக்கு பிறகு ஒன்றுமே செய்யவில்லை நாம். இருப்பதை காப்பதே வேலையாகிவிட்டது நமக்கு. காலம் முழுவதும் பாண்டியரையும் ராஷ்டிரகூடர்களையுமே அடக்குவதில் கழிந்தால் அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டு செல்வது? மறுபடியும் இதே போராட்டத்தையா? என் தந்தையாரின் காலத்தில் சிறிது விரிவுபடுத்தி இருக்கிறோமே தவிர அதற்கு மேல் நகர முடியவில்லை நம்மால். காரணம், நமது வீரத்தில் குறைவில்லை. நமக்குள் இருக்கும் பிரச்சனைகளே மீண்டும் மீண்டும் தலை தூக்குவதும் அதை அடக்க நாம் முயற்சிப்பதுமே வேலையாகி போவதுதான். நமக்கு பிறகு வரும் நம் சந்ததிகளாவது அமைதியான வாழ்வை அனுபவிக்க வேண்டாமா? ஆதித்த கரிகாலன் என்று பெயர் மட்டும் வைத்து கொண்டால் போதுமா? இமயத்தில் கொடிநட்ட நம் முன்னோரின் பெருமையையே நாம் சொல்லி கொண்டிருந்தால் போதுமா? நம் சந்ததியினர் நம்மை பெருமையாக சொல்ல ஏதாவது வேண்டாமா? சோழத்தின் தளபதியாக ஆசைப்பட்டால் மட்டும் போதாது வந்தியத்தேவா. என் தளபதிக்கு உடலில் 63 விழுப்புண்கள் என என் தந்தை இன்றும் பெருமையுடன் கூறுகிறாரே. நாளை நான் அரசாளும் போது எதை என் தளபதிக்கு பெருமையாக சொல்வது? வெறும் தெற்கு பகுதியில் மட்டுமே கொடி நாட்டிவிட்டு பேரரசன் என்று பட்டம் பெற என் மனம் விரும்பவில்லை. ராஷ்டிரகூடர்களையும் பாண்டியர்களையும் நிரந்தரமாக அடக்கிவிட்டு இங்கு என் தம்பி அருண்மொழியிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வடக்கு நோக்கி நகர்வது என் எண்ணம். அருண்மொழி வளர்வதற்குள் தெற்கு பகுதி முழுவதும் நம் வசப்பட வேண்டும். அதற்குத்தான் நான் அவசரப்படுகிறேன். ஒட்டத்தையும் கலிங்கத்தையும் அடக்கி மேல் நோக்கி இமயம் வரை நகர வேண்டும். இடையில் கிழக்கு மேற்காக இருக்கும் பகுதிகளை ஒன்றிணைத்து குந்தவைக்கு மணாளனாக ஒரு வீரனை தேர்ந்தெடுத்து அவர்கள் தலைமையில் அதை ஆள செய்துவிட்டு வடக்கு பகுதியை வென்றெடுக்க வேண்டும். குமரி முதல் இமயம் வரை சோழர் கொடி பறக்க ஒட்டுமொத்த நிலப்பரப்பிற்கும் பேரரசாக சுந்தர சோழரை அவர் காலத்திற்குள் அமர வைக்க வேண்டும். அல்லது நான் அமர வேண்டும். எதிரி என்பவனை உருவான பிறகு அழிப்பதை விட உருவாகாமலேயே செய்துவிட வேண்டும். எங்கும் சோழத்தின் ஆட்சி, சோழத்திற்கு உட்பட்ட ஆட்சி, அமைதியான ஆட்சி. இதுதான் அடுத்த தலைமுறைக்கு நான் தர விரும்பும் பரிசு. இதற்கான காலம் மிகவும் அதிகம். நமது நாட்கள் தான் குறைவு. என் காலத்திற்குள் இதை முடிக்க நினைக்கும் என் பெயர்தான் அவசரக்காரன். இதை நோக்கி செல்லும்போது தடையாக வரும் எவருக்கும் நான் முரடன், கோபக்காரன். இதை புரிந்து கொள்ளாமல் நண்பர்களாகிய நீங்களும் புண்படுத்துவதுதான் வேதனை என்று வருத்தமாக பேசிய ஆதித்தனை நோக்கி மலைத்து போய் நின்றனர் இருவரும். இவனது என்ன குவியலில் எல்லோரை பற்றிய கவலையும் உள்ளதே. எத்தனை பெரிய திட்டம், எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை. தான் உயர்வதை தனித்து உயராமல் தன் சமூகத்தோடு சேர்ந்து உயரும் மாண்பு. இந்த வயதிலேயே இத்துணை சிந்திக்கும் திறனா? சோழத்தை ஒரு சிறு நிலப்பரப்பில் அடக்கிவிடக்கூடாது என்ற விசாலமான பார்வை. பிறர் வீரத்திலேயே பெருமை காணக்கூடாது என்ற மாண்பு. தம் காலம் முழுவதும் ஓய்வின்றி போர், அலைச்சலான வாழ்க்கை. எதற்காக? அடுத்த தலைமுறையின் அமைதிக்காக. அடடா, இவனையா ஆத்திரக்காரன் என்கிறார்கள்? பேசக்கூட திராணியின்றி திகைத்து போயினர் இருவரும். தன் எதிரே தலை குனிந்து நின்றிருக்கும் நண்பர்களின் தோள் தடவி கூறினான் ஆதித்தன். நண்பர்களே, இதையெல்லாம் சாதிக்க என் ஆயுள் போதாது என்பதால் தான் உங்களை போன்ற நண்பர்களின் ஆயுளையும் கடனாக கேட்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். சோழத்திற்கான கடமையாற்றும் நேரம் இது. உங்கள் முடிவை மாற்றிக்கொண்டு இந்த போரில் என்னுடன் களமிறங்குங்கள் என்றான். நண்பா ஆதித்தா,
உன்னுடன் களமிறங்க தயங்குபவர்கள் இல்லை நாங்கள். ஆனால் எம் பொருட்டு மற்ற எவரும் உன்னை வெறுக்கதையும் நாங்கள் விரும்பவில்லை. இப்போரில் தளபதிகளாக எங்களால் போரிட முடியாது என்பதற்காக எங்களை மன்னித்துவிடு. கை கூப்பி வேண்டினான் கந்தமாறன். அப்படியானால் இப்போரின் மாதண்ட நாயகனாக நான் பொறுப்பேற்கப் போவதில்லை. இந்த முறையும் அந்த வாய்ப்பை நம் பெரியவர்களுக்கே தந்துவிடுகிறேன் என்றான் ஆதித்தன். அப்படியானால் வீரபாண்டியனின் தலை? அது தரையில் உருளப்போவது என்னவோ என் கைகளால் தான். போரில் பங்கேற்பேன், ஆனால் என் படைகளுக்கு தளபதியாக மட்டும். வீரபாண்டியனை கொல்ல மட்டுமே. அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு உறுதி தர வேண்டும். தந்தாகிவிட்டது என்று வைத்துக்கொள்ளாதித்தா என்றான் வந்தியத்தேவன். நல்லது, அடுத்து ஈழப்போரில் என்னுடைய தளபதிகளாக நீங்கள் வர வேண்டும் என்ற ஆதித்தன், அதற்கு முன்னோட்டமாக என்று கூறி இருவரின் அருகிலும் சென்று ரகசியமாக ஏதோ கூற நண்பர்களின் முகத்தில் வியப்பும் மகிழ்ச்சியும் மேலோங்கி நின்றது. அற்புதம் ஆதித்தா, அற்புதம் என்று தங்களை மறந்து கூவினர் இருவரும். சரி, நாளை கடம்பூர் புறப்படுங்கள் இருவரும். கந்தமாறா, உன் தந்தையருக்கும் மணிமேகலைக்கும் என் வணக்கங்களை மறக்காமல் கூறிவிடு என்ற ஆதித்தனை நோக்கி, மணிமேகலையா? யாரது என பெண் பெயர் கேட்ட ஆர்வத்தில் வந்தியத்தேவன் கேட்க, அவளா? இப்படி இங்கிதம் தெரியாமல் பேசும் இன்னொரு பெண் வந்தியத்தேவன், அவள் என் தங்கைதான் என்று கந்தமாறன் கூற ஆதித்தன் பலமாக சிரிக்க ஆரம்பித்தான். வந்தியத்தேவனோ வெட்கப்பட ஆரம்பித்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.